பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமகவினுடைய அந்த உத்தேச தொகுதிகள் 10 தொகுதிகள் என்ன தொகுதிகள் என்பதை நாம் காலையில் பார்த்திருந்தோம். அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர்கள் யார் யார் என்பதை தற்போது நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி. காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்கலாம். ஏன்னா ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பாமகவுடைய அந்த 10 வேட்பாளர்களுடைய அந்த தொகுதிகளில் வந்து காஞ்சிபுரம் இடம்பெறாமல் இருந்தது. இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய செய்தியின்படி சிதம்பரம் தொகுதிக்கு மாற்றாக பாமக இந்த காஞ்சிபுரம் தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய பாமகவினுடைய உத்தேச வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் என நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் தமிழ் கலாய்வு செய்ததிலே இவரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு பாமக தலைமை முடிவு செய்திருக்கின்றது. அதே போல மற்ற தொகுதிகள் பொறுத்தவரையிலே காஞ்சிபுரத்துக்கு அடுத்ததாக விழுப்புரம் தொகுதியை நாம் பார்க்கின்றோம். விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையிலே இங்கே போட்டியிடக்கூடிய இந்த வேட்பாளர் முரளி சங்கர். இவருடைய சொந்த ஊர் தர்மபுரி மாவட்டமாக இருந்தாலும் ஏற்கனவே 2 முறை இவர் சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறார். இளம் வேட்பாளர். குறிப்பாக சொல்லணும்னா இவர் வந்து ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருக்கிறாரு. வெளி நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே மாணவர்களுக்கு ஃபுட்பால் கோச்சிங் கொடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வராரு. விழுப்புரம் தனி தொகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த வேட்பாளர் இங்கே நிறுத்தப்படுவதாகவும் முரளி சங்கர் MBA படித்திருக்கின்றார். அவரை களத்தில் நிறுத்த பாமக தலைமை திட்டமிட்டுள்ளது. இதே போல விழுப்புரத்தை பொறுத்தவரையிலே வடிவேல் ராவணன் தான் வழக்கமாக நிறுத்தப்படுவார். இந்த முறை அவருக்கு மாற்றாக இந்த இளம் வேட்பாளரை நிறுத்த பாமக தலைமை திட்டமிட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி. கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையிலே தேவதாஸ் அவர்களை நிறுத்த பாமக தலைமை திட்டமிட்டுள்ளது. தேவதாஸ் அவர்களை பொறுத்தவரையிலே இவர் வந்து சேலம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். சமீபத்தில் தான் இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாமகவிற்கு வந்து சேர்ந்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியில் 1996 தமிழ் மாநில காங்கிரஸில் இவர் வந்து எம்பியாக இருந்தவர். ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைமையின் மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக கடந்த 2022 தான் பாமகவிற்கு வந்தார். பாமக துணைத் தலைவராக தற்போது இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் வந்து தொழிலதிபராகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் இவரை கள்ளக்குறிச்சி தொகுதியில் நிறுத்தினால் ஒரு கடும் நெருக்கடி கொடுக்கலாம், ஒரு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையிலே பாமக தலைமை நினைக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இவரை வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி கடலூர் தொகுதி. கடலூர் தொகுதியை பொறுத்தவரையிலே பாமக தலைமை ஆரம்பத்திலிருந்தே, அதாவது இந்த தொகுதியில் யாரை நிறுத்தலாம் என கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருடைய பெயர் பட்டியலை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவரை நிறுத்தலாமா அவரை நிறுத்தலாமா என்ற ஒரு பெரிய நீண்ட இழுபறி இருந்தது. இந்த நிலையில்தான் டாக்டர் தமிழரசியை தேர்வு செய்திருப்பதாக பாமக நிர்வாகிகள் நமக்கு தகவலாக தெரிவிக்கின்றார்கள். இவர் ஏற்கனவே 2016 உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறார். மருத்துவராக இருக்கக்கூடிய காரணத்தாலும் விருதாச்சலம் தொகுதியை இவர் சார்ந்தவர் என்பதாலும் கடலூருக்கு நன்கு பரிச்சயமான ஒரு நபராக தெரியப்படுகின்றார். அந்த காரணத்தால் பாமக தலைமை கடலூரிலே டாக்டர் தமிழரசியை நிறுத்த திட்டமிட்டிருக்கிறது. முன்பு வழக்கறிஞர் பாலு அவர்களை கூட நிறுத்தலாமா என்று திட்டமிட்ட நிலையில் அவரை வேறு தொகுதியில் மாற்றி டாக்டர் தமிழரசியை களத்தில் இறக்க பாமக தலைமை திட்டமிட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி மயிலாடுதுறை தொகுதி. மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர் மாகா ஸ்டாலின். இவர் வந்து ஆடுதுறை, அதாவது மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா அவர் சேர்மனாக இருக்காரு. இவருடைய இந்த வெற்றி என்பது ஒரு பரபரப்பாக இருந்துச்சு. பாமக இருக்கிறவங்க இவருடைய வெற்றியை வந்து சிலாகிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மதிமுகவுக்கு திமுக கூட்டணியில் அந்த இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீர் திருப்பமாக இவர் வந்து அந்த சேர்மன் பதவியில் வந்து வெற்றி பெற்றிருந்தார். எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரையில் திரு மாகா ஸ்டாலின் அவர்களுக்கு பாமக தொகுதி ஒதுக்கப்படும் என அந்த கட்சி நிர்வாகிகள் நமக்கு தகவலாக தெரிவிக்கிறார்கள். பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மயிலாடுதுறையில் இவர்தான் பாமகவினுடைய வேட்பாளராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி ஆரணி தொகுதி. ஆரணி தொகுதியை பொறுத்தவரையிலே பாமக எங்களுடைய கோட்டை என்று அவருடைய நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே திமுக அதிமுகவெல்லாம் வேட்பாளர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பாமக வேட்பாளராக திரு கணேஷ்குமார் அறிவிக்கப்பட இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய உத்தேச வேட்பாளராக கல ஆய்விலே தெரிய வந்திருக்கிறது. இவர் ஏற்கனவே பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு தரவில்லை. எனவே தலைமை இந்த முறை இவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பதாக பாமக நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி அரக்கோணம் தொகுதி. அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய கேண்டிடேட் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாம் வலுவான அணியாக நிற்கக்கூடிய காரணத்தால் ஒரு வலிமையான ஒரு கேண்டிடேட்டை போட வேண்டும் என்று பாமக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே AK மூர்த்தி 2 முறை அந்த தொகுதியிலே நின்றிருக்கின்றார்.
இந்த முறை ஏகே மூர்த்தி அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படாது என்று தகவல் கிடைக்கின்றது. அதற்கு மாற்றாகத்தான் முன்பு கடலூர் தொகுதியில் பரிசீலனை இருந்த வழக்கறிஞர் பாலு அரக்கோணம் தொகுதியில் நிறுத்தப்படலாம் என்று நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல். அதே போல அந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு சரவணன், இவரும் வழக்கறிஞர் தான், இவருக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த இருவருக்குமான ரேஸில் திரு வழக்கறிஞர் பாலு அவர் தான் முந்துகிறார். அவருக்குத்தான் சீட்டு ஒதுக்கப்படும் என்று தெரிய வருகிறது. உத்தேச பட்டியலில் அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரையில் பாமக கேண்டிடேட்டாக இவர்தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி திண்டுக்கல் தொகுதி. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரையில் பாமகவினருக்கு ஒரு பரிச்சயமான முகம் திலகபாமா, கவிஞர் திலகபாமா என்று குறிப்பிடப்படக்கூடியவர். இவர் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நின்றிருக்கிறார். அதற்கு முன்பும் கூட ஒரு தேர்தலில் நின்றிருக்கிறார். 2 முறை தேர்தலில் நின்றாலும் கூட அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே தொடர்ந்து 3வது முறையாக திண்டுக்கல்லிலே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரையிலே கவிஞர் திலகபாமா பாமகவினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியலாக இருக்கின்றது. நிர்வாகிகளிடம் கேட்கும்போது அண்ணா உத்தேச வேட்பாளர் உறுதியாகவே இவர் தான் வேட்பாளர் என்றெல்லாம் உறுதிபட தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி சேலம் தொகுதி. சேலம் தொகுதியை பொறுத்தவரையிலே அதிமுக திமுக 2 கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமகவினுடைய வேட்பாளராக யார் இருப்பார் என்றால் தமிழ்குமரன். நமக்கு தெரியும், இவர் ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார். அதே போல பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன். அது மட்டும் இல்லாமல் லைக்கா புரொடக்ஷனுடைய சிஇஓவாகவும் இவர் இருக்கின்றார். நல்ல பரிச்சயமான திரைப்பிரபலமாகவும் இருக்கின்றார். அதே போல முக்கியமாக அண்ணாதுரை இருக்கின்றார். சேலம் தொகுதியை பொறுத்தவரையில் இவர் 2016 எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற்றார். 2016 பாமக தனித்து நின்றது. அப்போது ஒரு சில தொகுதிகள் தான் மிக அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட சில தொகுதி. அப்படி சேலத்திலே அண்ணாதுரை அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். எனவே இந்த இருவரிலே இவருக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் கடைசி நேரத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் ஒதுக்கப்படலாம், ஏனென்றால் இன்னும் நேரம் இருக்கின்றது. அதே போல சேலம் தொகுதியை அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி தர்மபுரி தொகுதி. தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையிலும் பாமகவினர் இது எங்களுடைய கோட்டை என்று அவருடைய நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே இந்த தொகுதியில் நின்று ஒரு முறை, அதாவது 2014 டாக்டர் அன்புமணி வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றார். எனவே இந்த கூட்டணியில், பாஜக கூட்டணியிலே மீண்டும் அன்புமணியே களமிறங்குவாரா அல்லது அவரது மனைவி திருமதி சௌமியா அன்புமணி களமிறங்குவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதிகமாக சௌமியா அன்புமணி அவர்களே களமிறங்குவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒருவேளை கடைசி நேரத்தில் திடீர் திருப்பமாக அன்புமணி அவர்களும் போட்டியிடலாம் என்று தெரிய வருகின்றது. எனவே பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடைசி நேரத்தில் சிதம்பரம் தொகுதி வேண்டாம் என்றும் அதில் பல்வேறு கணக்கீடுகளையும் இட்டு அதற்கு பதிலாக காஞ்சிபுரம் தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். இந்த 10 தொகுதிகளின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். விரைவில் பாமக தலைமை இன்று இரவோ அல்லது நாளை காலையோ அதிகாரப்பூர்வ பெயர் பட்டியலை அறிவிப்போம் என்று அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.